இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே ஒரு லைட்டர் வெயிட்டான ஃபீட்பேக்கை க்ரியேட் பண்ணும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு. ஸோ இந்த படத்தினுடைய கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை இதோ. சிறைத்துறையில் பணியாற்றவர் தான் விக்ரம் பிரபு. வழக்கம் போல் கைதிகளை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போகிற வேலையில் ஒரு பஞ்சாயத்து ஒன்று நடக்குது. துப்பாக்கி எடுத்து சுட வேண்டிய சூழல் ஏற்பட மனித உரிமை கிட்ட விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. இந்த பஞ்சாயத்து இதோட முடியல, அடுத்தது தொடர ஆரம்பிக்குது. இவருடைய நண்பர் லீவு கேட்க அதுக்கு மேலதிகாரி ஒத்துழைக்காம போக நான் அந்த கைதியை கூட்டிட்டு போறேன்னு இவர் முன்னாடி போறாரு. கொலை கைதியான ஆகாஷ்குமாரை பஸ்ல கூட்டிட்டு போக ஹோட்டல்ல ஒரு கைகலப்பு நடக்குது. அங்கிருந்து இந்த கைதி தப்பிக்க ஆரம்பிக்கிறான். போறவன் போலீஸுடைய துப்பாக்கியும் எடுத்துட்டு போறான். விக்ரம் பிரபு அவர் கூட வந்த 2 பேரும் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம விழிப்புதுங்கி நிற்க போற வரக்கூடிய பஸ்ஸை எல்லாத்தையும் போட்டி போட்டு துரத்த ஆரம்பிக்கிறாங்க. யார் இந்த கைதி, எதுக்காக கொலைகாரனா மாறினா, எடுத்துட்டு போகக்கூடிய துப்பாக்கியை வச்சு இவன் என்ன செய்ய போறான், இந்த அதிகாரிகள் இந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவனுக்கு உண்மையா என்னதான் நடந்தது அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய முழுநீள கதை. வழக்கமான சினிமா டெம்போவில் இருந்து மாறுபட்டு காட்சி அமைக்கப்பட்டிருக்கு இந்த படம். சமூக பிரச்சனையும் கோர்ட்டுடைய பிரச்சனையும் போலீஸ் அதிகாரிகளுக்கே இருக்கக்கூடிய பிரச்சனையும் இது எல்லாத்தையும் பேசியிருக்கு இந்த படத்தில். இதை தாண்டி முக்கியமாக ஒரு பெயர், அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அரசியல்வாதிகளால் மக்களுக்கு திணிக்கப்பட்ட ஒரு வார்த்தை அது. இது ஏன் நடந்தது, எதுக்கு நடந்ததுன்னு அறிஞ்சு ஆராய தொடங்கிட்டா மக்கள் தெளிவாயிடுவாங்க. யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத கூட யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆகாஷ்குமாராக நடிக்கக்கூடிய கதாநாயகன் மைனாவில் நாம் பார்த்த விதத்தை தான் ஞாபகப்படுத்துது இந்த ரோலை. இவரும் அவருடைய காதலியை பற்றி நினச்சி பார்க்குறப்ப அனிஷ்மாவாக நடிச்சிருக்கக்கூடிய அந்த பொண்ணு அண்ணனாகட்டும் அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும் காதலுக்காக எதிர்த்து நிற்கிறப்ப அடி வாங்குறதாகட்டும், காதலனுக்காக கோர்ட்டில் வந்து நிற்கிறதாகட்டும் அப்படின்னு அவங்களுடைய பரிமாணத்தை அழகாக பிரதிபலிச்சிருக்காங்க இந்த படத்தில். நான் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு இல்லாமல் கதை தான் ஹீரோ, அதுக்காக என்ன வேணால் மெனக்கடலாம் அப்படிங்கிற ஒரு முனைப்பு இருக்கு இல்லையா, அது விக்ரம் பிரபு கிட்ட இருக்குது. இந்த படம் பார்க்குறப்ப தெரியும் உங்களுக்கு. சைலண்டான கேரக்டர் தான், எந்த இடத்துல எமோஷனலாகவும் பேசணும், எந்த இடத்துல ஆக்ஷனாகவும் விளையாடணும் அப்படிங்கிறத அழகாக பிரதிபலிச்சிருக்காரு இந்த படத்தில். ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது, பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.